எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா அக்ரின்டெக்ஸ் 2025 கொடிஷியாவில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நடக்கிற இந்த எக்ஸிபிஷனுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணியிருக்கோம். போன வருஷமும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணிட்டு இருந்தோம். வாங்க இதில் எக்ஸிபிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாலி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராண்ட் வெல்கமோடு அமைஞ்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புல் HD100 அப்படின்ற 4-wheel drive எக்ஸவேட்டரை தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வந்திருக்கோம். அதாவது பேக் ஹோ லோடர் அப்படின்னு சொல்லுவாங்க. புல் கம்பெனியோட HD100 அப்படின்ற 4-wheel drive மாடல். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பெரிய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா டயர் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ரேடியல் டயர் 400/70 அப்படின்ற சைஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அமைந்திருக்கு. ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஆக்சிலை வந்து பாருங்கள், ரொம்ப ஹெவியான ஆக்சிலு, யூனிவர்சல் ஜாயிண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டார்க் கன்வெர்ட்டர் அப்படின்றது இருக்கும். கிளச்சு வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ இதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஸ்டேரிங் கீழே வந்து உங்களுக்கு ஷட்டில் ஷிஃப்டர் இருக்கும். நீங்கள் கிளச்சே இருக்காது. இந்த பேக் ஹோல் லோடரை பொறுத்த வரைக்கும் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்விட்ச் மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷட்டில் ஷிஃப்ட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளச் இருக்காது. மோஸ்ட்லி எல்லா பேக் ஹோல் லோடர்லையும் பார்த்திங்கன்னா டார்க் கன்வெர்ட்டர் தான் இருக்கும், கிளச் இருக்காது. அதே தான் இந்த மாடல்லையும் 4-wheel drive. இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி 16.9x28 அந்த டயர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேடியல் டயர் தான். கலர்னு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லோ, பிளாக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்மி வெஹிக்கிள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தீம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே பின்னாடி பார்த்தாவே தெரியும். பூமோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. கேபின் வந்து பாருங்கள், அவ்வளோ கிளிஸ்டர் கிளியராக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதோடைய லிஃப்டிங் ஹைட்டை சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக வந்து பார்த்திங்கன்னா தூக்கி வச்சுருக்காங்க. புல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் மற்ற காம்படிட்டரை விட இதோடைய பூமோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்பீடு, அப்புறம் ஸ்டிக் ஓப்பனிங் ஸ்பீடு, பக்கெட் ஓப்பனிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பேக் ஹோலோட இருக்கும் இதுக்கும் உள்ள மேஜரான வித்தியாசம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொடிஷியா வளாகம். நம்ம ஹால் ஈயில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரி மிஷினரிஸ் இல்லாதனால ஹால் டி நோக்கி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹால் டியில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இங்கே தான் நிறைய அக்ரி மிஷினரிஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாரத் ஹைட்ரோ புஷ் ஆஃப் PTO ஸ்ப்ரெட்டர் அப்படின்றது. இந்த ஸ்ப்ரெட்டர் வந்து எதுக்கு அப்படின்னா மாட்டு சாணம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு தொகை, இது மாதிரியான உரங்களை வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வயலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது பின்னாடி வந்து 2 ரோட்டார் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரக்டில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுது. உள்ளே இருக்கிற ட்ரம்மு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எரு கொட்டிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தள்ளிட்டு வரும். இந்த உள்ளேருந்து வருது பார்த்திங்களா. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தள்ளிட்டு வரும். இதுதாங்க விவசாயிங்களுக்கு ரொம்ப அடிப்படையாக தேவையான ஒரு விஷயமே. அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எரு வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஸ்ட்ரோக் லென்த்து ஹைட்ராலிக் பம்பு ரிலீஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அப்படி ரிலீஸ் ஆகிட்டு வெளியே வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை உள்ளே தள்ளிட்டு நீங்கள் இந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு JCBயில் லோட் பண்ணிவிட்டு திருப்பி கழனியில் வந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எரு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தெளிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது இந்த எக்ஸிபிஷன்ஸ்லேயே. இந்த எக்ஸிபிஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அதை மட்டும் நான் கவர் பண்ணுறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு
டிஃப்ரென்ஷியல் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா பிடிஓ பவர் மூலயமா வந்து இந்த டயரை வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ண முடியும். இது எதுக்கு அப்படின்னா, இந்த டிப்பரில் வந்து எருவு லோடு பண்ணிவிட்டு ஒரு ஈரமான வயலில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ வந்து வண்டி வந்து சிக்கும். அப்படி சிக்காமல் இருக்கிறதுக்கு பிடிஓ ட்ராலிக்கு யூஸ் பண்ண அதே மெக்கானிசத்தை யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியல் லாக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் ரெடியூஷன், அதாவது இந்த ஆக்சில் டிராக்டருக்கு யூஸ் பண்ணுற ஆக்சிலு, பிளானட்டரி டிரைவ் ஆக்சிலு, இதை போட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பிடிஓ ட்ராலி வந்து டிராக்டர் பிடிஓ மூலியமாக இயங்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹைட்ராலிக் ஆப்ரேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பம்ப் இருக்கும், இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பம்ப் ஆகிடும். அதுக்கான ஆயில் டேங்க் யூனிட் வந்து இதை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிராக்டர் மூவிங்க்கும் இந்த டோர் ஓப்பனிங் க்ளோஸு, பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ப்ரெட்டர் சுற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஓ பவர் மூலியமாகவே எடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக நீங்கள் வந்து எந்த ஒரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுக்கு டிசிவி கண்ட்ரோல் யூனிட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிராக்டரில் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாரத் லோடர், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். போன எக்ஸிபிஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிபிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஜேஎஸ் அக்ரோடுது, அதாவது பாரத். இது என்ன ஸ்பெஷல்னால், வைக்கோல் கட்டுக்களை, வைக்கோல் பேல்களை வந்து பார்த்திங்கன்னா டிராக்டரில் லோட் பண்ணுறதுக்கு ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக இவங்க டிராக்டருடைய ஃப்ரண்ட் அட்டாச்மெண்ட்டில் ஒரு பீம் கொடுத்து அதுலேருந்து ஒரு ஸ்டிக் கொடுத்து ஒரு பக்கெட் மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜேஎஸ் அக்ரோவுடைய ப்ராடக்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மகேந்திராவுடைய லிஃப்ட் ட்ரிபிள் எக்ஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரண்ட்டு பக்கெட் லோடர் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனோடைய 605 DI அந்த டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திராவுடைய 575 DI பூமிபுத்ரா மாடல், அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இது மோஸ்ட்லி யாருக்கு சூட் ஆகும்னா, ஒரு எம்சாண்டு இல்லை வந்து ஒரு நார்மலாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸுக்கு மணல்லாம் லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி டிராக்டர் அட்டாச்மெண்ட்லேயே போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்மால் ஹெச்மிலையும் அட்டாச் பண்ண முடியும் அப்படின்றத டினோட் பண்ணுறதுக்காக தான் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா 575 வந்து போட்டிருக்காங்க. போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் 605 DI அந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கானது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புல் அக்ரோவுடைய அந்த புல் ஹேர் ரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, வயலில் கலைந்து இருக்கக்கூடிய வைக்கோலாக இருக்கட்டும், வேர்க்கடலை கொடியாக இருக்கட்டும், இல்லை மற்ற கொடி செடி பில் வகைகள் எந்த பயிராக இருந்தாலும் ஒரு லைனாக வந்து சேர்த்துட்டு வர்றதுக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிக்கம்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆகிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டு வந்துடும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸ்ப்ரிங் பொசிஷனு இந்த இடத்துல வர சொல்லும் போது ஸ்ட்ரெயிட்டாக கீழே இருக்கும். வர வர வந்து பார்த்திங்கன்னா இப்படி டேப்பர் ஆகும். இப்படி டேப்பர் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைக்கோலை விட்டுட்டு இது லைனாக வைக்கோலை விட்டுட்டு அப்படியே அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து பாருங்கள் ஸ்ப்ரிங் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் சேர்த்த வைக்கோலையோ வேர்க்கடலையோ வந்து பார்த்திங்கன்னா பேல் பண்ணுறதுக்கான பேலர், அதாவது பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பேலர் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேல் வந்து கட்டமாக வரும். நம்மள நார்மலாக பார்க்கக்கூடிய ரவுண்ட் டைப் இருக்காது, ஸ்கொயராக வந்து பார்த்திங்கன்னா வரும். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து பாருங்கள், ரொம்ப மெக்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வைக்கோல் சணலை வந்து பார்த்திங்கன்னா கட்டுறதுக்கு 2 டைரெக்ஷன்லேயும், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் கட்டுறதுக்கு 2 நூல் வந்து கட்டும். அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா லைட்டு. ஸோ இதில் என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அரி செட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் சேர்த்து விட்ற வைக்கோல் வந்து பார்த்திங்கன்னா ரோ வந்து ரொம்ப அகலமாக இருக்கும். அப்படி அகலமான இடத்த கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அரி செட்டு வந்து பார்த்திங்கன்னா அகலமாக கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து ஒரு ரீலர் செட்டு இருக்குது. இது என்னென்னா எல்லா வைக்கோலையும் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்காக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அரிகம்பு செட்டு வந்து பார்த்திங்கன்னா வருது, ரிஜிடாக இருக்கும். இது வர இப்போ ரவுண்டு பேலர்லையுமே இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜெய்சன் பேலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ஸ்கேல்லெஸ் பேலர் மாடலில் லேட்டஸ்ட் மாடலில் இது மாதிரி அரிகம்பு செட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரிஜிடாகவே வந்து பார்த்திங்கன்னா வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேலர் கவுண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு ஃபால்ட் இருந்துச்சுன்னா அதோட இண்டிகேஷன், அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிஸ்பிளே யூனிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபுள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரொட்டேட் ஆகும்.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டில்ட் ஆகும், அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த பேலரை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வயலில் வச்சுட்டு திருப்பணும், அதுக்கேற்ற மாதிரி இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. போத் பிச்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா ரோல் ஆகும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோலிங் சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரோல் ஆகும், இப்படியும் ரோல் ஆகும் இப்படியும் ரோல் ஆகும். அது மாதிரி இது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து கிளச்சு செட் அசம்பிளி. இது வந்து பார்த்திங்கன்னா பிடிஓ ஷாஃப்ட்டு பாருங்கள், பிடிஓ ஷாஃப்ட் மாட்டுறது. இது வந்து கிளச் செட் அசம்பிளி. நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் பிடிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் எனி லோடு வந்துச்சு அப்படின்னா, ஓவர்லோடு வந்துச்சுன்னா இந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகிடும். அதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா கிளச் செட்டப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு யூனிக்கான மெத்தடு. நீங்கள் பஞ்சாப் சைடில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த பேலர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுராஜ் கோடு ஃபேமஸான ஒரு மாடலு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுராஜ் டார்கெட்டு 630, அதாவது 30 HP சீரீஸு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரொட்டேட்ரு, கம்பெனி ரொட்டேட்ரு போட்டிருக்காங்க. சுராஜோட 735 மாடல் நியூ பானா டிசைனில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேஷியோட மல்ச்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குபாட்டாவோடைய டிரைவர் ஆப்ரேட்டட், அதாவது சீட் இருக்கும் இதில். அந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா நியூ பானட் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வாக் பிகைண்டில், அதாவது கூட ஒரு ஆள் நடந்துக்கிட்டே போகிற மாடலில் இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் டூம் டிசைனோடு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இப்போ அதே மாடலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா உக்காந்து நடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த KNP 6W 6 ரோ இருக்கும், அதே தான் இதுவும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் ஆப்ரேட்டட். இதோடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஸ்பீடாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நடும். இப்போ பின்னாடி பார்த்தா தெரியும் 6 ரோ இருக்குது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா 8 ரோ மாடலும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஊசி. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து தெரியும், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடவு வந்து பார்த்திங்கன்னா நடும். இது வந்து பார்த்திங்கன்னா 6 ரோ மாடல். இதிலே வந்து பார்த்திங்கன்னா 8 ரோ மாடலும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோனாலிகாவோட பேடி மல்டி கிராப். இது என்னன்னு கேட்டிங்கன்னா த்ரெஷர் ட்ரம்முங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேர்க்கடலை அடிச்சிக்கலாம், உளுந்து பயிர் அடிச்சிருக்கலாம், இது மாதிரியான தானிய வகை பயிர்களை வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜல்லடிகள் வந்து நம்ம வந்து மாற்றுற மாதிரி வரும், தானிய பயிருக்கு ஏற்ற மாதிரி ஜல்லடிகளை மாற்றுற மாதிரி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா டிராக்டரோட பிடிஓ மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இயங்கும். இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை ஆகிட்டு இயங்கும். இது வந்து சோனாலிகா கம்பெனியோடது. அதுக்கு மாற்றக்கூடிய ட்ராலி அட்டாச்மெண்ட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹூக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிக்கான சில மிஷினரிஸை வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்து போகிறோம், ஹால் டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போகிறோம். இதில் என்னென்ன இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத மட்டும் நான் வந்து கவர் பண்ணுறேன். ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லோவல் கம்பெனியோடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய டிரைவர் ஆப்ரேட்டட் பேடி, அதாவது ரைஸ் பிளான்டர், இதோடைய மாடலை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 6 ரோ தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலில் வந்து உங்களுக்கு நல்ல இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா கிட்ட நட முடியும். நம்ம வாக் பிகைண்டை விட இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வரும். அதுதான் இதோட அட்வான்டேஜ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் 8 ரோவும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. இது லோவல் கம்பெனியோட இது பாருங்கள், டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிட்டே வருதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேடி ட்ரேஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம், அதுக்கான யூனிட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் பேடி ட்ரேக்காக. இது வந்து ஒரு டிரைவர் ஆப்ரேட்டடு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பெல்ட் ஹார்வெஸ்டர், அதாவது பேடி பெல்ட் ஹார்வெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லா ஹார்வெஸ்டரும் மாதிரி தான். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இதோடைய சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கேமு லோவல் இதோடைய 2 சேல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய கம்பெனிலே அந்த சைனீஸ் மாடலான நிலைக்க வந்து பார்த்திங்கன்னா நெல் பயிர் வந்து எடுக்கும், படுத்துருக்க நெல், அந்த மாடலும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே தான். இதோடைய இன்னொரு வேரியண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா RG102, இது வந்து பார்த்திங்கன்னா RG108. இதுக்கு வந்து ஹார்ஸ் பவர் அதிகமாக இருக்கும், இது வந்து ஹார்ஸ் பவர் குறைவாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களால்
பேடி அந்த நெல் கொட்டுறதை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாப் செல்லிங்கில் இருக்குது. அதோடைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பழுப்பு வந்து எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் விவசாய நிலத்திலேயே. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா RG108 இன்னொரு மாடலுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லோவல் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புல் அக்ரோடைய ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல் டைப் பிளேடு, அதே மாதிரி இவங்களுடைய என்னென்ன டைப்ஸ் பிளேடு இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களுடைய பேலருங்க, ஸ்கேல்லெஸ் மாடல் இது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேல்லெஸ் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாருங்கள் நார்மல் அரிக்கம்பி செட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாரத் அதாவது ஜெய்சன் மாதிரி வந்து அரிக்கம்பி செட்டு பெரிய செட்டு வரல, நார்மல் செட்டு. பட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்லெஸ் மாடலு. இதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கைடு இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நகர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து பார்த்திங்கன்னா விடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட்டு பேலர் கவுண்ட்டு பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய மல்ச்சர், அதாவது தென்னை மட்டம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் இருக்கக்கூடிய உரங்களை வந்து பார்த்திங்கன்னா அதாவது தழை கொடி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மட்டம், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தூள் ஆகிற மிஷினு. இது வந்து பார்த்திங்கன்னா புல் அக்ரோடைய ரிட்ஜ் பிளாஸ்டருங்க, வரப்பு கட்டும் இயந்திரம். இவங்க வந்து பாருங்கள் 2,65,000 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க ஸ்டால் ஆஃபராக. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2,75,000 ரூபாய் இருந்துச்சு, 10,000 ரூபா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜேஎல்எஃப் பிளேடு மாதிரி போட்டு உங்களுக்கு பின்னாடி வந்து பாருங்கள் நல்லா ஹெவியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிட்ஜு பிளாஸ்ட் பண்ணின்னு வரது. பிளாஸ்ட் மீன்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டர் வீலு, அதாவது பூசு வேலைன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வரப்பு கட்டி பூசிட்டு வரும். இவங்களுடைய டிசைனை வந்து பாருங்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா காம்படிட்டருக்கு கொஞ்சம் காம்படிஷன் கொடுக்குற மாதிரி 2,65,000 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புல் அக்ரோடைய போத் ட்ரை லேண்ட் வெட் லேண்ட் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ரொட்டேட்டர். மல்டி கியர் கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் மேலே. ஸோ பாருங்கள் ஃப்ரேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டிசைனு. இது வந்து மேக்னம் அப்படின்ற மாடல் 1,12,000 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஜேஎல்எஃப் பிளேடு போட்டு கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாகவே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போத் வெட் லேண்டு ட்ரை லேண்டு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் பேடி ஸ்பெஷலுக்கு மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா இவங்களுடைய பேடி ஸ்பெஷல் மாடலும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1,25,000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 1,12,000 ரூபாய். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இதில் வந்து சி பிளேடு வரும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எல்ஜிஎஃப் பிளேடு போட்டுக்கலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக இருக்கும். ரொட்டவேட்டர்ஸ் நீட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். சேரு வெட்டுறது வந்து பார்த்திங்கன்னா தூளாக வெட்டும், பத்தியாக வெட்டாது. இப்போ அந்த மிஷினில் விட்டிங்கன்னா பத்தியாக வெட்டும், இது வந்து பார்த்திங்கன்னா தூளாக வெட்டும். அதிலே வந்து பார்த்திங்கன்னா லெவலருங்க, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா லெவலரு. ஹைட்ராலிக் மாடல் இல்லை, ஹேண்டு, நம்ம கையிலே வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் அடிச்சுட்டு வரும். அது மாதிரி ஒரு மாடலு. இவங்களுடைய அடுத்தது களைப்பெரிக்கும் இயந்திரம். ஸோ இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 65,000 வந்து பார்த்திங்கன்னா கோட் பண்ணியிருக்காங்க. ஹோண்டாவோட இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 ரோ மாடல், 3 ரோ மாடலு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கைனெட்டிக் க்ரீன். இவங்களுடைய வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டொமஸ்டிக் யூஸுக்கு, கமர்ஷியல் யூஸுக்கு, ஒரு விவசாய லேண்டிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அப்படி யூஸ் பண்ணக்கூடிய வண்டிகள், எலக்ட்ரிக் வண்டிகளை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கைனெட்டிக்கோட ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மான்ட்ரா எலக்ட்ரிக் அப்படின்ற டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டால். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் டிராக்டரை வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடிஷா எக்ஸிபிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. இவங்களுடைய மாடல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா E27 அப்படின்றது. இது வந்து 27 HP. இதிலே வந்து பார்த்திங்கன்னா 4 வீல் டிரைவ் மாடலு. அந்த மாடலில் வந்து கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 2 வீல் டிரைவ் மாடல், நார்மல் மாடலு. இது வந்து பார்த்திங்கன்னா 4 வீல் டிரைவ் மாடலு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 8+2 கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா PTO பவர் வந்து 540 RPM, 1000 RPM இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதோடைய சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 6.3 kW வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் கெப்பாசிட்டி. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து பண்ணியிருக்காங்க.
தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இது வந்து சார்ஜிங் போர்ட்டு. நீங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சுட்டு இந்த மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிராக்டரை வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா E27 எலக்ட்ரிக் டிராக்டருக்கு அடுத்தது ரோட்டோ கிங் அவங்களுடைய ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. இவங்களுடைய இம்ப்ளிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு ரொட்டவேட்டர், கரும்பு காட்டுக்கிட்ட ஓட்டக்கூடிய டபுள் சைடு ரொட்டவேட்டர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து பண்ணியிருக்காங்க. போத் 2 சைடுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டி ஓட்டிக்கலாம் கரும்பு கட்டிக்குள்ளே. அதே கரும்பு கட்டிக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடைவெளியில் இது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு கட்டை வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு சைடில் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய களைகளை வெட்டுறதுக்காக இது மாதிரி ஒரு டிசைனை வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எம்பி ஃப்ளோ சிறகு கலக்கப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாடலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ரொட்டவேட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஹெட்டு, அதாவது மல்டி ஸ்பீடு கியர் பாக்ஸ் கிடையாது, நார்மலான ஹெட்டு தான். இதோடைய டிஃப்ரெண்ட் டைப்பான ரொட்டவேட்டர்ஸுங்க இதெல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஹெட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஸ்பீடு கியர் பாக்ஸு, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஸ்பீடு கியர் பாக்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி, இது வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான மாடலாக இருக்கும். இன்னும் நல்ல ட்ரை லேண்ட் யூசேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாம்பியன் மாடல் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஹெவி டியூட்டி, இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பியனு. இது வந்து பார்த்திங்கன்னா கும்கி அப்படின்ற மாடலு. இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா வாழை மரம் அது மாதிரியான ஹெவி அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த கும்கின்றது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி வாழை மரங்க, வாழை மரம் வந்து வெட்டுறதுக்கு தான். இதில் வந்து வாழை தார் வந்து அந்த தண்டு வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்கும், அப்படி ரோல் ஆகக்கூடாதுன்றதுக்காக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராடு வந்து பார்த்திங்கன்னா பற்ற வச்சுருப்பாங்க கிராஸாக. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுத்தாது. அதேமாதிரி இதோடைய கிளியரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி கம்மி பண்ணதுனால இது வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்காது. அதுதான் இந்த கும்கி மாடலு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட் டிஸ்க்குங்க, சட்டி கலப்பை வித் அதோட வந்து பார்த்திங்கன்னா சட்டி கலப்பையை ட்ரைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பிடிஓ பவர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கும். இதோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மல் சட்டி கலப்பை மண்ணை வந்து வெட்டி பக்கத்துலேயே போடுதுன்னா இது கொஞ்சம் விசிறி வந்து பார்த்திங்கன்னா எட்ட போடும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான ஒரு மாடலு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மல்ச்சரு, மினி டிராக்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய மல்ச்சரு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ஸ்மால் சைஸ் ரொட்டவேட்டரு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கரும்பு தொகையில் இருக்கக்கூடிய கட்டை. அந்த கட்டையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு போகம் வந்து கரும்பு வந்து கொளுத்தி விட்டுருவாங்க. அந்த கொளுத்தி விட்ட தோகையெல்லாம் என்ன பண்ணணும்னா இது வந்து அந்த கட்டை மேலே இருக்கிற தோகைகள்லாம் வந்து பழைய தோகையை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெட்டி விடும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்க கட்டையை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப் ஆகிட்டே வரும். இந்த பிளேடு ஷார்ப் ஆகிட்டு இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தள்ளுறோம். ஸோ அந்த மாடல் தான் இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ரொட்டவேட்டர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் நிறைய வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. கும்கி, ஹெவி டியூட்டி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேஷியோ, இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து மல்ச்சர் தாங்க, தென்னை மட்டை தூளாகிற மிஷினு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அதிலே ஸ்மால் சைஸு. இது வந்து ஒரு 45 HP இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 HP 55 HP யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்மால் சைஸ் ரொட்டவேட்டரு, அதே மாதிரி கரும்பு காட்டுக்குள்ளே ஓட்டக்கூடிய டபுள் சைட் ரொட்டவேட்டரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரெட்டர். இது என்ன யூஸ் அப்படின்றது நான் வந்து சொல்கிறேன். இது வந்து என்னென்னா இதுக்குள்ளே வந்து யூரியாவை வந்து பார்த்திங்கன்னா யூரியாவோ மற்ற உரங்களோ வந்து பார்த்திங்கன்னா லோட் பண்ணிடணும். இப்படி லோட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து ஃப்ளோ ரேட் இருக்கணும் அப்படின்றத வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா பிடிஓ மூலியமாக அட்டாச் பண்ணணும். இது இருக்கும் பார்த்திங்களா ஷாஃப்ட்டு, இதை வந்து பிடிஓ மூலியமாக அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரோலர் வந்து பார்த்திங்கன்னா சுத்தம். அப்படி சுத்த சொல்லும் போது இதிலிருந்து விழக்கூடிய உரம் பட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகி விழும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேஷியோட ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரெட்டர். இதை போட்டிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேஷியோட பேடி ஸ்பெஷல் ரொட்டவேட்ரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிளேடு வந்து பார்த்திங்கன்னா எல்ஜிஎஃப் பிளேடு மாதிரி இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனாக வந்து பார்த்திங்கன்னா சகதியை வந்து வெட்டி போடும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லெவலர் இருக்குங்க, பின்னாடி மேனுவல் லெவலர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த தாரை வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு மட்டம் அடிச்சுட்டு வரணுன்றதுக்காக வந்து இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இதோடைய இவங்களுடைய ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பேடி ஸ்பெஷல் ரொட்டவேட்டர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டஸ்மெஷோட 731 அப்படின்ற பேடி ஸ்பெஷல்
ஹார்வெஸ்டருங்க, பேடி ஹார்வெஸ்டரு, சகதி ஃபீல்டில் நெல் அறுக்கும் இயந்திரம். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்மஷோட ஃபேமஸான மாடல் 912 மாடலு. ஸோ இதில் வந்து பாருங்கள் நிறைய டிசைன் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் அரிக்கம்பி செட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வளையாத மாதிரி. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஜாண்டியரோடைய 5075E இது வந்து பார்த்தீங்கன்னா பெருமா கிளச் போட்டிருப்பாங்க பாருங்கள் மேலே. இது வந்து பார்த்தீங்கன்னா பெருமா கிளச் மாடலு, பவர் டெக் சீரிஸ், அதாவது ஆயில் கிளச் வந்து பார்த்தீங்கன்னா வருங்க அந்த மாதிரியான மாடலு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 18.4க்கு 30 அந்த டயர் சைஸ் இருக்கும். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸ் இருக்கும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ போட்டிருக்காங்க, 12.4க்கு 24 அப்படின்ற மாடலு. பின்னாடி பெரிய டயருங்க, இது மாதிரியான டயரை வந்து பார்த்துருக்க முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபேமஸான மாடல் தாங்க 912 அப்படின்றது, பெரிய டூல்ஸ் பாக்ஸு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சில ஏரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டயருக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும். அதாவது கன்வென்ஷனல் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேன் ஏறுறது, ஒரு டிரைவர் ஏறுறது வந்து பார்த்திங்கன்னா டயருக்கு நேராக இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதை போய் நீங்கள் டிரைவருக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நெல் கொட்டுற பழுப்பு மடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு காமனான ரேக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய டயர் போட்டதுனால உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாயும் வந்து ரொம்ப கீழெல்லாம் வரல, ஒரே ஈவனாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க டிசைன் சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. இந்த பெர்மா கிளச்சுன்றது வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து ஷட்டில் ஷிஃப்ட் இருக்குது, வித்தவுட் ஷட்டில் ஷிஃப்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டயோ இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் அவங்களுடைய பிளேடு அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நந்தினி டிராக்டர்ஸ். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுடைய இம்ப்ளிமெண்ட்ஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆம் கலப்பை, சிங்கிள் ஆம் கலப்பை. இது வந்து பார்த்திங்கன்னா சப்சாய்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணணும்னா மண் வந்து அகலமாக பேக்காது, ஒரே ஹாம் தான் இருக்கும், ஆனால் உள்ள ஆழமாக வந்து பார்த்திங்கன்னா போகும். இது எதுக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கழனியில் வந்து காஞ்சி போகிற பூமியாக இருந்துச்சுன்னா இது சப்சாய்லர் போட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து போகாதுங்க, நல்லா ஈரம் கோத்து வச்சுருக்கோம். அதுக்கு தான் இந்த சப்சாய்லரு. வருஷத்துக்கு ஒரு டைம் போட்டு ஓட்டினாவே நம்ம மண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீர் கோத்து வைக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா பெறும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாழை மட்ட தண்டு வந்து பார்த்திங்கன்னா தூளாக்குறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேடு இருக்கும். அந்த பிளேடு வந்து பார்த்திங்கன்னா பிடிஓ சொல்லும் போது சுற்றி வாழை மரத்தை வந்து பார்த்திங்கன்னா தூளாக்கும். அப்புறம் அவங்களுடைய சட்டி கலப்புங்க, இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். போத் வந்து பார்த்திங்கன்னா வரப்பு வாரம் இருக்க மண்ணை கழிச்சியும் போடலாம். அது மட்டும் இல்லாமல் வரப்புக்கு மண் அணைக்கணுனாலும் வந்து பார்த்திங்கன்னா மண் அணைக்கலாம். அது மாதிரி ஒரு கலப்பை தான் இது. இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டில்ட் பண்ணிக்க முடியும், அது மாதிரி டிசைனு. இது வந்து அவங்களுடைய சட்டி கலப்பைங்க, ஆஸ் யூஷுவல் கன்வென்ஷனல் மாடல் தான். சட்டி கலப்பை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா பிடிஓ ட்ரிவன் இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய சட்டி கலப்பை, மல்டி சட்டி கலப்பை. இது வந்து பார்த்திங்கன்னா பிடிஓலாம் ட்ரிவன் ஆகாது, டிராக்டர் இழுத்துட்டு போக சொல்லும் போது இது வந்து பார்த்திங்கன்னா பேத்து போடும். அது மாதிரியான ஒரு மாடல் தான்.